இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை 5 மணி அளவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 701வது தேவ செய்தியினுடைய சத்தியம் பார்க்க போகிறோம். பிரசங்கி புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலே 3 ரகசியங்களை மனிதன் அறிந்து கொள்ள முடியாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஒன்று, ஆவியினுடைய வழி இன்னதென்று மனுஷனால் அறிந்து கொள்ள முடியாது. எங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஆவி எப்பொழுது இறங்கப் போகிறது, இல்லை இந்த பூமியில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவியாகிய சாத்தான் எப்பொழுது மனிதனை கெடுக்க வரப்போகிறான், ஆபத்தை ஏற்படுத்த போகிறான், அந்த ஆவிகளை அறிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது, கர்ப்பவதியினுடைய வயிற்றிலே எலும்புகள், குழந்தைகள் உருவாகும் பொழுது அந்த குழந்தைகளினிடத்தில் எலும்புகள் வளரும் அல்லவா, அதை எப்பேற்பட்ட டாக்டரோ சயின்டிஸ்டோ யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. மூன்றாவது, தேவனுடைய செயல்களை அறிந்து கொள்ள முடியாது. எப்பொழுது நம் வாழ்க்கையில் அற்புதம் வரப்போகிறது, அதிசயம் நடக்கப் போகிறது, சுகம் கிடைக்கப் போகிறது, தேவன் எப்பொழுது நம்மை நினைத்து பார்த்து நன்மை செய்ய போகிறார், எதையும் அறிந்து கொள்ள முடியாது. இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபொழுது நிக்கதோமு என்ற ஒரு பரிசேயன் ஓடி வந்து ஒரு இரவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு விவாதம் செய்கிறான். நீங்கள் உண்மையிலே தேவனாகிய கர்த்தருடைய தேவகுமாரன் தான், அதனால் நிறைய அற்புதங்களை இந்த பூமியில் உங்களால் செய்ய முடியுது, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போது தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டார், ஒரு மனுஷன் இது போன்ற ஜலத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் வர முடியாது என்ற ஒரு உண்மையை சொன்னார். சத்தியம் பண்ணி சொல்கிறார், மெய்யாகவே சொல்கிறேன்னு. இப்போ ஒரு மனுஷன் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும், தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறணும், அப்போ தான் பரலோகம் போக முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். இதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் அந்த நிக்கதோமு கேட்குறான், அப்போது மறுபடியும் நாங்கள் தாயோட வயிற்றில் போயிட்டு மறுபடியும் உருவாகுவோமா என்று கேட்கும் பொழுது, ஒரு போதகனாக இருந்தும் இது தெரியலைன்னு சொல்லிட்டு, காற்று எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வருகிறது என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய், ஆனால் அது காற்று உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாய், அதை போல இந்த பூமிக்குரிய காரியங்களே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியல, பரலோகத்தினுடைய ரகசியங்களை எப்படி தெரிந்து கொள்வாய் என்று சொன்னார். நீயும் தெரிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவை